மியான்மர் இராணுவ புரட்சி மற்றும் ஜனநாயக மாற்றத்தின் முடிவு. 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று மியான்மர் நாட்டில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த நிகழ்வு நாட்டில் நடைபெற்று வந்த ஜனநாயக மாற்ற செயல்முறைக்கு திடீர் முற்றுப்புள்ளி வைத்தது. உலகம் முழுவதும் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த புரட்சியின் போது நாட்டின் ஜனநாயக தலைவர் ஆங் சாங் சூ கி மற்றும் பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இராணுவம் அவசர நிலை அறிவித்து அனைத்து அதிகாரங்களையும் தங்களிடம் எடுத்துக்கொண்டது. 2020 நவம்பரில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆங் சாங் சூ கி தலைமையிலான தேசிய ஜனநாயக கழகம் பெரும் வெற்றி பெற்றது. ஆனால் தேர்தலில் மோசடி நடந்ததாக இராணுவம் குற்றம் சாட்டியது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான ஆதாரங்கள் வழங்கப்படவில்லை. மியான்மர் இராணுவம் கடந்த பல தசாப்தங்களாக அரசியலில் வலுவான பங்கு வகித்து வந்தது. 2011க்கு பிறகு தொடங்கிய ஜனநாயக மாற்றம் முழுமையானதாக இல்லாமல் இராணுவத்தின் செல்வாக்கு தொடர்ந்தே இருந்தது. புரட்சிக்கு பிறகு மியான்மர் முழுவதும் மக்கள் பெருமளவில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோர் அமைதியான எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தினர். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இயக்கம் உலக கவனத்தை ஈர்த்தது. இராணுவம் இந்த போராட்டங்களை கடுமையாக ஒடுக்கியது. துப்பாக்கிச் சூடு, கைது, ஊடக கட்டுப்பாடுகள் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்த புரட்சி காரணமாக மியான்மரின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்தன, மக்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தனர், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் பெரிதும் வீழ்ச்சியடைந்தது. சர்வதேச அளவில் பல நாடுகள் மற்றும் அமைப்புகள் இந்த இராணுவ புரட்சியை கண்டித்தன. பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. இருப்பினும் மியான்மரில் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்தது. இந்த நிகழ்வு ஜனநாயகம் எவ்வளவு நுட்பமானதும் பாதுகாப்பு தேவைப்படுவதுமான அமைப்பாக இருக்கிறது என்பதை உலகிற்கு நினைவூட்டியது. மக்கள் வாக்குகளால் உருவான அரசு எளிதில் அகற்றப்பட முடியும் என்பதையும் இது காட்டியது. மொத்தத்தில் 2021 பிப்ரவரி 1 அன்று ஏற்பட்ட மியான்மர் இராணுவ புரட்சி நாட்டின் ஜனநாயக கனவுகளை பின்னுக்கு தள்ளிய ஒரு வரலாற்று திருப்புமுனையாக அமைந்தது. இது மியான்மர் மக்களின் எதிர்காலம், மனித உரிமைகள் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை குறித்து உலகளாவிய கவலைகளை ஏற்படுத்திய முக்கிய சம்பவமாகும்.